சளியை உண்டு பண்ணக்கூடிய காரணிகள் உணவுகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாழ்நாள் முழுக்க சளி தொல்லை இல்லாமல் நல்லா சுதந்திரமாக மூச்சுடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உடலமைப்பை நாம் பெற முடியும். அதற்காக என்னென்ன விஷயங்களை நம்ம சற்று சிரத்தை எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுன்ற முழுமையான தகவல் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணம் நம்முடைய நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய சளி கழிவுகள் தான். சளி ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்தால் கூட நம்ம அதை சப்ரஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே தள்ளிடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த சளி ஒன்று நீராக மாறி நம்ம உடம்புல வீக்கத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய போன்ஸில் போயிட்டு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜவ்வுகளையும் எலும்புகளையும் தேய்மானம் அடைய செய்யும். அப்போ அந்த சளியை வெளியே எப்படி